கேரளாவின் பசுமை நிறைந்த ஒரு அழகான சிறிய கிராமம். அங்கு ஆண்டுதோறும் ஒரு பெரிய திருவிழா நடைபெறும். அந்த திருவிழாவின் இதயமாக இருந்தது ஒரு பாரம்பரிய கலை, கதகளி நடனம். கிராம மக்கள் அனைவருக்கும் அது ஒரு கலை மட்டும் இல்லை, அது அவர்களின் மரபும் ஆன்மாவும். அந்த கிராமத்தில் வாழ்ந்தான் ஆதித்யன். சிறு வயதிலிருந்தே கதகளி கற்றவன். முகத்தில் வண்ணங்கள் பூசி பெரிய கிரீடம் அணிந்து மேடையில் நின்றவுடன் அவனுடைய கண்கள் பேசும் கதைகள் மக்களை மெய்மறக்க செய்துவிடும். அதே கிராமத்தில் இருந்தாள் மாளவி. அவள் ஒரு மென்மையான மோகினியாட்டம் நடனக் கலைஞர். வெள்ளை மற்றும் பொன்னிற ஆடையில் ஜாதி மல்லிகை பூக்கள் அலங்கரித்த தலைமுடியுடன் அவள் மேடையில் ஆடும்போது அது காற்றில் மலரும் ஒரு கவிதையைப் போல இருக்கும். ஒரு வருடம் திருவிழா வந்தது. அந்த ஆண்டில் ஒரு சிறப்பு முடிவு எடுக்கப்பட்டது. கதகளியும் மோகினியாட்டமும் ஒரே மேடையில் இணைந்து நடக்க வேண்டும் என்று. அந்த மேடையில் சந்திக்கப் போகும் இரு கலைஞர்கள் ஆதித்யனும் மாளவியும். திருவிழா இரவு வந்தது. கோயில் முழுவதும் எண்ணெய் விளக்குகள் ஒளிர்ந்தன. நாதஸ்வரம் மற்றும் மிருதங்கம் இசை வானம் முழுவதும் பரவியது. முதலில் மேடைக்கு வந்தான் ஆதித்யன். அவன் கண்களின் தீவிரம், அவன் அசைவுகளின் வலிமை முழு கூட்டத்தையும் மயக்கத்தில் ஆழ்த்தியது. சில நொடிகளில் மேடைக்கு வந்தாள் மாளவி. அவளின் அசைவுகள் மென்மையான காற்றைப் போல இருந்தது. அந்த இரவு இரு கலைகளும் ஒன்றாக இணைந்தன. ஆதித்யனின் கண்கள் ஒரு கதையை சொன்னது. மாளவியின் அசைவுகள் அதை கவிதையாக மாற்றின. நடனம் முடிந்தபோது மக்கள் அனைவரும் எழுந்து நின்று கைத்தட்டினர். ஆனால் அந்த மேடையில் நடந்தது ஒரு கலை நிகழ்ச்சி மட்டும் இல்லை. அது இரண்டு இதயங்கள் அமைதியாக ஒன்றாக இணைந்த தருணம். திருவிழா முடிந்த பின் கோயில் மண்டபத்தில் அமைதியான இரவு. எண்ணெய் விளக்குகள் மெதுவாக ஒளிர்ந்து கொண்டிருந்தன. அங்கே அருகருகே அமர்ந்திருந்தார்கள் ஆதித்யனும் மாளவியும்.